சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கொஸ்டின் ஆன்சருக்கான பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. குமாருங்கிறவ கேட்டிருக்காருப்பா, கிட்ஸுகளுக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கு என்னென்ன ரெசிபியெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், இல்லாட்டி செஞ்சு காட்டுங்கன்றாங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்ப்பா, கருவேப்பிலை தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. காலையில் சாதம் பண்ணி அதை கிளறி எடுத்துகிட்டு போகலான்னு. அப்புறம் ஈஸி லஞ்சு, நிலக்கடலை வேர்க்கடலையில் ஈஸி லஞ்சுன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க. அப்புறம் சில இதுலாம் நான் நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி செஞ்சுக்கோங்கப்பா. அப்புறம் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு காட்டியிருக்கேன், நீங்கள் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சு போட்டுக்கோங்கப்பா. யோகி ஆஸ்வாங்கிறவர் கேட்டிருக்காரு, விட்டமின் சி டி நிறைந்த பானை வந்து நம்ம வின்டரில் குடிக்கலாமான்னு போட்டிருக்காங்க. குடிக்கலாம், ஆனால் அந்த இதை கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் அரைக்கிறோம்லப்பா, அதை வந்து லேசாக சுடு தண்ணியில் நீங்கள் கலக்கிட்டீங்கன்னா குடிக்கும்போது வெறுவதுன்னு இருக்கும். நீங்கள் ஜில்லுன்னு குடிக்கக்கூடாது, ஜில்லுன்னு போய் தொண்டையில் போட்டால் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சுடு தண்ணியில், இது வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் நீங்கள் செஞ்சோம்னா கூட லேசாக சூடு வச்சுட்டு குடிக்கலாம், அப்படி குடிக்கலாம். யோகி ஆஸ்வாங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, தூதுவளை வல்லாரை நான் வந்து சாரா தயார் பண்ணி சளிக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அது கிடைக்காதவங்க பொடியாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இதை 2 பொடியுமே அரை ஸ்பூன்னா 1 டீஸ்பூன் வந்துருக்குல்ல, அதை நம்ம கரைச்சி தண்ணியில் கறந்து குடிச்சிக்கலாம்ப்பா. 2.5 5.5 வயசு பையன்களுக்கு அந்த தூதுவளை வல்லாரை சாறு எவ்வளவு அளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 2.5 வயசு பையனுக்கு 1/4 டீஸ்பூன் கொடுங்க, 1/4 கிளாஸ் கொடுங்கப்பா. 1/4 கிளாஸ்னா ஒரு 20 ml வரும். அந்த 5.5 வயசு பையனுக்கு 1/2 கிளாஸ் கொடுங்க, ஒரு 40 ml வரும். அந்த மாதிரி கொடுத்துருக்கா. ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தாய்ப்பால் வந்து நல்லா நிறையா சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க. தாய்ப்பால் நிறையா சுரக்கிறதுக்குப்பா முருங்கைக்கீரை நல்லா சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிட்டா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கும் கால்சியம் சத்து உடம்புல சேரும், அந்த குழந்தைக்கும் அந்த பாலை குடிக்கையில் கால்சியம் சத்து உடம்புல சேரும். எலும்பு சூப்பு சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி அடிக்கடி குஞ்சா பெருசாக இருக்கக்கூடாது, ஒரு கோழியே மொத்தம் இவ்வளோ 2 சின்ன குஞ்சா இருக்கிற அளவுக்கு வாங்கி அடித்து சேர்க்கலாம். வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலையை டெய்லி ஒரு 50 கிராம் சாப்பிடலாம். பால், நல்ல பாலை குடிக்கலாம், 2 நேரம் பால் குடிக்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. நல்லா காய்கறி கீரை எல்லாமே நல்லா சாப்பிடலாம். தண்ணி நிறையா குடிக்க பால் நல்லா ஊறுப்பா. இதெல்லாம் சத்தான உணவு சாப்பிட்டு நீங்கள் பால் கொடுத்தா குழந்தைக்கு நல்லா சத்தாக கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வெறும் டீ காஃபி தண்ணியாக குடிச்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த சத்தாக தான் குழந்தை நல்லா புஷ்டியாக இருக்கணும். நீங்கள் நல்லா ஆகாரம் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு சாப்பிட்டா வெயிட்டு கூடுமா குறையுமான்னு கேட்டிருக்காங்க. பூண்டு சாப்பிட்டா வெயிட்டு குறையதான் பசியும். நீங்கள் வந்து இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது உடம்பு வெயிட் போட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அந்த நேரம் நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா குழந்தைய 10 மாதம் 1 வயசு ஆக நிறையா பால் குடிக்க உடம்புல இருக்க தன்னால் உடம்பு நெளிஞ்சு போயிடும். அதனால் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா குழந்தைகளுக்கு நல்ல சத்தான பாலம். விஜயகுமார் கேட்டிருக்காங்க, கேரட்டு கீரை வந்து வடிகட்டினா சத்து போகாதுன்னு. அது எதுக்குப்பா சத்து போகுது? நம்ம தான் நல்லா அரைச்சிடுறோம், தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்து அந்த கீரை நம்ம குடிக்கிறோம், சத்து எங்கேயும் போகாது, சக்கை தான். பாபு லட்சுமி கேட்டிருக்காங்க, கறி குழம்புல புளியும் முருங்கைக்காயா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்காங்கப்பா. கறி குழம்பு இப்படி ஒரு விதமாக வைக்கலாம்ப்பா. நம்ம வந்து கறி குழம்பு வந்து வெறும் கறியை போட்டு அதை வதக்கி மிளகா அப்படி மல்லிப்பொடியெல்லாம் போட்டு 2 தக்காளியை போட்டு வச்சா செவப்பாக நல்லா இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி முருங்கைக்காயை போட்டு வைக்கிறது அது ஒரு இதுதான். புளி வந்து நாங்கள் தக்காளியை குறைச்சிக்கிட்டு, தக்காளி நிறையா போட்டாப்பா அந்த கறியோட வாசத்திலேயே கெடுக்கும். அதனால் தக்காளி சும்மா ஒரு தக்காளி 1/2 தக்காளியை போட்டுட்டு, புளி ரொம்ப ஊற்றக்கூடாதுப்பா, சும்மா லைட்டாக. நம்ம கார குழம்புக்கு புளி குழம்புக்கு வைக்கிறப்பல நிறையா காசு ஊற்றுவோம், அப்படி ஊற்றக்கூடாது. இறக்கும்போது லைட்டாக அவ்வளோ ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமனை கூட பாதி லெமனை ஊற்றிட்டு இறக்கி சாப்பிட்டாருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை போல. ஆனால் நிறையா பேர் வந்து தக்காளி பழம் மட்டும்தான் போடுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டுப்பா. கத்திரிக்காய் முருங்கைக்காயும் போட்டு கூட வைப்பாங்க, இல்லாட்டி கறியும் உருளைக்கிழங்கும் போட்டு வைப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நான் போட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முருங்கைக்காய் போட்டு கறி குழம்பு வச்சா நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்ப்பா.
கேமமாயி சிக்கன் குழம்பு வச்சு காட்டுங்கன்றாங்க. நான் வந்து பிராய்லர் சிக்கனே எடுக்க மாட்டேன்ப்பா, நாட்டுக்கோழி எடுத்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு குழம்பு வச்சு காட்டுறேன். அமராவதி தேவி பீரியட்ஸ் அப்போ வயிறு வலிக்குதுன்னு கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே வலிக்கதான்ப்பா செய்யும். அதுவும் கல்யாணம் ஆகும் போது ரொம்ப வலிக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறப்பற கொஞ்சம் கொஞ்சம் அந்த வலி குறையும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சீரகத்தை, ஒரு ஸ்பூன் சீரகத்தை லேசாக வறுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதை அரை கிளாஸாக வற்ற விட்டு அந்த சீரக தண்ணியை கொடுங்க, வயிற்று வலி சரியாக போயிடும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நல்லா உணவாக நல்லா முருங்கைக்கீரை சூப்பு அப்படி இப்படி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு வரைக்கும் சரியாக போயிருப்பாங்க. கௌசி கார்த்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, கர்ப்பவதிகள் சளிப்பொடியை சாப்பிடலாமான்னு. கர்ப்பவதிகள் கட்டாயம் சளிப்பொடி சாப்பிடுங்கப்பா, வேற மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சளிப்பொடியை சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க, நல்லது. சீனா பேகம்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கை விரலெல்லாம் மரத்து போய் ரொம்ப வேதனையாக இருக்கான், என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்துப்பா நரம்பு பிரச்சனையாக இருக்கும்ப்பா. நல்லா வந்து கைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். கையில் பால் பந்து வச்சுக்கிட்டு அப்படியே ரப்பர் பந்தை வச்சு அப்படியே அமைக்கி விடணும். முடிஞ்சால் யோகா போய் 1 மாதம் பழகிப்பீங்க, யோகா செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த நரம்பு பிரச்சனைக்கு வந்து வல்லாரக்கீரை, அதை வாங்கி வல்லாரக்கீரையை சூப்பு வச்சோ இல்லை கூட்டு வச்சோ சாப்பிடுங்க. அடிக்கடி வல்லாரக்கீரை சேருங்க, அந்த நரம்பு பிரச்சனைலாம் சரியாகும்ப்பா. ஜான் மேரி லிசா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, மட்டன் குழம்பு தேங்காய் இல்லாமல் வைக்கலாமா? வைக்கலாம்ப்பா, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் மிளகு இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. கறி குழம்பு ஒரே மாதிரி தான் வைக்கணும் இல்லை, மாற்றி மாற்றி வைக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். விட்டமின் சி, டி, கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் போட்டு தயாரிக்கிற பானம், அது குடித்தா அவங்களுக்கு வயிற்றில் அல்சர் வருதாமா. ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால், அப்படி உங்களுக்கு அல்சர் வர்றது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை நிறையா விட்டு, ரொம்ப புளிப்பாக குடிக்காமல் தண்ணியை விட்டு லேஸ் புளிப்பாக குடிங்க. அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. எல்லாரும் தூதுவளை சாறு 4 வயசு குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. 1/4 டம்ளரோட கொஞ்சம் கூட, 1/2 டம்ளரோட குறையா தாங்கப்பா. 1 நேரம் போதுமானு கேட்டிருக்காங்க. 1 நேரம் போதும்ப்பா. நேரம்னா 3 நாளைக்கு கொடுக்கணும்ப்பா. 1 நேரம் போதும், 3 நாளைக்கு கொடுக்கணும். பெருமாளுங்கிறவரு கேட்டிருக்காரு, குழம்பு பொடிக்கு சுக்கு வெள்ளைக்கடுகும் சேர்க்கலாமான்னு. எனக்கு வெள்ளைக்கடுகுன்னா என்னன்னு தெரியலப்பா. ஒருவேளை அந்த கருப்பு கடுகு மாதிரியே இருந்தால் கருப்பு கடுகு சேர்த்துக்கோங்க. சுக்கு சேர்க்கலாம்னு போட்டிருக்காங்கப்பா. சுக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம்ப்பா, அது டேஸ்ட் மாறி போயிடும். சுக்கெல்லாம் சேர்க்காதீங்க. சீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழம்பு பொடிக்கு மிளகா மல்லியை வறுக்கக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. வறுக்காம செஞ்சாதான் நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் அப்படிதான் செய்வோம். ஒரு மழை காலம், நம்மளுக்கு வெயில் இல்லை, காய போட முடியல அப்படின்னா நீங்க வந்து மல்லியை லேசா வறுத்துக்கோங்கப்பா. அந்த ஜவுக்கு இல்லாம மொறுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசா வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சட்டியில கொஞ்சம் கொஞ்சமா மிளகா வத்தல போட்டு சட்டியை சூடாக்கி பரட்டி வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம வறுக்கிற மாதிரி கொஞ்சம் அது கருப்பாகிற வரைக்கும்லாம் வறுத்துறாங்க. லேசா மழை காலத்துல என்ன பண்ண முடியும், வெயில் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்க அந்த மாதிரி செஞ்சு அரைச்சிக்கலாம். டிஎஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழம்பு பொடியில கசகசா எதுக்காக சேர்க்கணும்? கசகசா நல்லதுப்பா, வயிற்று புண்ணு ஆற்றும். நம்ம என்னதான் போடுறோம், மிளகாயெல்லாம் வயிற்ற கெடுக்கிறது தான். அதுக்கு தான் நம்ம சீரகம் வெந்தயம் ஏதோ போடுறோம். இது கசகசா வந்து வயிற்று புண்ணு சதா ஆற்றும். வயிற்றுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா சுண்ணுங்க வைப்போம் காரமாக, அப்போ எல்லாம் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கா கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கணும். இந்தியா சிவாங்கிறவங்க கேட்குறாங்கப்பா, கன்சீவாக இருக்க ட்ரை பண்ணுறாங்களாமா, அந்த நேரத்தில் யோகா செய்யலாமான்னு கேட்குறாங்க. கட்டாயம் செய்யலாம்ப்பா. கன்சீவ் ஆகிறதுக்கு நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் கன்சீவ் ஆனால் நல்லது தான். நீங்கள் யோகா செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கன்சீவ் ஆனால் கூட ஒரு 4 மாதம் 5 மாதத்துல உங்களுக்கு அதுக்கு யோகா இருக்குது. நீங்கள் யோகா கிளாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் சொல்லி தருவாங்க. ஈஸியாக குழந்தையும் பிறக்கிறதுக்கு நல்ல வழி இருக்குது. யோகா பண்ணுறதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் கன்சீவாக இருக்கும்போது மசக்க நேரம் ஒரு மாதிரி டயர்டாக வாங்கி வருது, அந்த நேரமெல்லாம் செய்யணும். அப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க. பரமேசுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இரும்பு செடியை எப்படி பறக்கிறதுன்னு. நான் யூடியூப்ல ஏற்கனவே போட்டிருக்கேன்ப்பா, இரும்பு கடாயை பறக்கிறத பற்றி. அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஹீமோகுளோபின் ஏறுறதுக்கு இரும்பு சத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பழகிக்கங்கப்பா. கார்த்திகா சுந்தர் அப்படிங்கிறவங்க, கால் பாதத்தில் ஆணி இருக்கு, என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நாட்டு மருத்துவம் இருக்கு, இருந்தாலும்
மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து விற்கிது. அதை வாங்கி போட்டிங்கன்னா காலாணி 15-20 நாளில் சரியாக போயிருப்பா. அது என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. டியோபில். அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லவா? DUOFILM. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DUOFILM. டியோபில் அப்படிங்கிறது அந்த மருந்து விற்கும். அது ஒரு ஆசிட் மாதிரி. அதை வாங்கி அதில் ப்ரஷ் மாதிரி இருக்கு. அதை திருப்பினோம்னா அந்த மூடியோட சேர்ந்து வரும். அதை ராத்திரியில் படுக்க போகும்போது காலை சுத்தமாக கழுவிட்டு அந்த ஆணி இருக்கிற இடத்துல தொட்டு வச்சுட்டு நம்ம படுக்கணும். இப்படி 15-20 நாள் வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் கலந்து உள்ளே இருக்க ஆணியே வந்துடும், சரியாக போடும். நீங்கள் ஆணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கல் மண்ணாக இருக்கிற இடத்துல நடக்காதீங்க. இப்போ செருப்பு போட்டுட்டே நடங்க. அது அந்த அழுத்துறது தான் அந்த ஆணியாக மாறுறது. GR அப்படிங்கிறவங்க, நான் சளி பிடிக்காம இருக்க குழந்தைகளுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொன்னேன். அதை வச்சு கேட்குறாங்க. அவங்க என்ன பழங்கள்லாம் சேர்க்க சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு குழந்தைகளுக்கு சளி பிடிக்காம இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சளி பிடிக்காம இருக்கணும்னா லேசா வெதுன்னு கொடுக்கணும். ஜில்லுன்னு பழத்தை ஜூஸை புழிஞ்சு உடனே ஜில்லுன்னு கொடுத்துடக்கூடாது. அது லேசா சூடு வச்சு வெதுன்னு கொடுத்தோம்னா சளியெல்லாம் பிடிக்காப்ப. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.